அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. ஏய் ஹாய் ஜோதிகா. ஹாய். வாவ் சாரில நீ ரொம்ப அழகா இருக்க. தேங்க் யூ. சரி ஓகே நான் கிளம்பணும். ஏய் என்னாச்சு அதுக்குள்ள கிளம்புற? உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு? கொஞ்ச நேரம் பேசிட்டு போலாமே. பேசுறதுக்குலாம் ஒண்ணு இல்ல, நான் கிளம்பணும், லேட் ஆயிடுச்சு. ஏய் ஏன் அவசரப்படுற? ஜீவா இன்னும் கிளம்பல. ஜீவா கிளம்ப லேட் ஆகும். அவன் எப்போ கிளம்புனா எனக்கு என்ன? நான் எங்க அப்பா கூட கிளம்ப போறேன். அப்பா கூடயா? போருமா, நாமெல்லாம் வீட்டாளுங்க. ஃபங்க்ஷன் முடிஞ்சு எல்லாரும் கிளம்புனதும் வீடெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டு அப்புறம் சிவானியை கூட்டிட்டு அப்படியே கிளம்பலாம். எங்க? உங்க வீட்டுக்கு தான். என்னது எங்க வீடா? ரத்னம் சார் வீடு. இங்க பாரு, அது ரத்னம் சார் வீடு தான், எங்க வீடு கிடையாது. அது மாதிரி நான் எங்க வீட்டுக்கு போறேன், ரத்னம் சார் வீட்டுக்கு போல. ஏன் போல? ஏன் போலனா? அம்மா இதெல்லாம் நான் எதுக்கு உங்ககிட்ட சொல்லணும்? ஏய் ஜோதிகா ஏன் இப்படி பேசுற? நாம எல்லாரும் ஃப்ரெண்டு தானே. ஜீவா எங்களுக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. நீ அவனோட வைஃப் அப்படிங்கும்போது ஹலோ ஹலோ சும்மா வேணா என்கிட்ட பேசுங்க. அவனோட வைஃப்னு சொல்லிலாம் பேச வேண்டாம். என்ன ஜோதிகா இப்படி பேசுற? நானே டென்ஷன்ல இருக்கேன். எங்க அப்பா வேற பார்த்து பேசணும், அவர் வேற என்ன சொல்றாரோ. சரி ஓகே இன்னொரு நாள் பார்க்கலாம். ஏய் ஒரு நிமிஷம். என்ன? இல்ல உனக்கும் ஜீவாவுக்கும் எதுவும் சண்டையா? ஏன் அப்படி கேக்குற? இல்ல ஜீவா எப்பவும் கலகலன்னு ரொம்ப சந்தோஷமா இருப்பா, சுத்தி இருக்கிறவங்களையும் சந்தோஷமா வச்சுக்குவான். ஆனா ஜீவா கூடயே இருக்கிற நீ, உன் முகத்துல அந்த சந்தோஷமே இல்லையே, அதான் சண்டையா இருக்குமோன்னு நினைச்சு கேக்குறேன். ஏதாவது உங்க ரெண்டு பேருக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா? இங்க ரெண்டு பேத்துக்குள்ள எந்த அண்டர்ஸ்டாண்டிங்கும் கிடையாது. அப்புறம் என்ன ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்? ஜோதிகா உங்ககிட்ட சொல்ல என்ன? இப்ப கூட நான் ஏன் வீட்டுக்கு போறேன், இந்த ரத்னம் சார் வீட்டுக்கு வரவே மாட்டேன். ஏய் ஏன் இப்படி பேசுற? நான் எல்லாம் சரியா தான் பேசுறேன். நீங்க சொல்றீங்களே ஜீவா ஜீவா உங்க ஃப்ரெண்ட், அவன் ரொம்ப நல்லவன், அவன் இருக்கிற இடம்லாம் சந்தோஷமா இருக்கும், அதெல்லாம் வெளிய மட்டும் தான், வீட்டுக்குள்ள கிடையாது. இங்க பாருங்க, நான் உன்னை இதெல்லாம் சும்மா சொல்லல. ஜீவா மேல ஓவர நம்பிக்கை வச்சிருக்கீங்கல, அப்புறம் எல்லாரும் ஏன் மேல தப்பு சொல்லக்கூடாது, அதுக்காக நான் பேசிட்டு இருக்கேன். என்ன ஜோதிகா இவ்வளவு கோபமா பேசுற? இதுக்கு மேலேயும் கோபம் இருக்கு. வெளிய காமிக்க கூடாது, ஃபங்க்ஷன் டைம் ஆச்சேன்னு கம்மன் இருக்கேன். ஜோதிகா அப்படி உங்களுக்குள்ள என்னதான் ஆச்சு? அதானே ஜீவா ரொம்ப நல்லவன், ஜீவா கூட நீ சந்தோஷமா இருக்க முடியலனா எனக்கு என்னமோ. ஓஹோ ஏன் மேல தப்புன்னு சொல்றியா? அதானே அதானே ஜீவாவோட ஃப்ரெண்ட் ஆச்சே, அப்புறம் அவனுக்கு சப்போர்ட்டா தான் பேசுவீங்க. இனி உங்ககிட்ட பேசி பிரயோஜனம் இல்லைன்னு தோணுது. ஓகே வழி விடுறீங்களா? நான் எங்க அப்பாவை பார்த்துட்டு கிளம்பணும். ஏ ஜோதிகா உங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு தெரியல, ஆனா ப்ளீஸ் நீ கோபப்படாத. ஜீவா பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு குறையும் கிடையாது. அவனுக்கு குறைன்னு சொல்ல போனா அவன் ரொம்ப நல்லவனா இருக்கிறதான். ஆமா ஆமா ரொம்ப நல்லவனா இருக்கிறனால தான் அவன் அப்பப்ப கஷ்டப்படுவானே தவிர இப்ப வரைக்கும் அவன் யாரையுமே கஷ்டப்படுத்தினது இல்ல. ஏய் போதும் போதும், இது என்ன ரொம்ப ஓவரா இருக்கு? அவன் நல்லவனா இருக்கிறதா அவனுக்கு குறையா? ஆமா ஆமா ரொம்ப நல்லவன் தான். அப்படிப்பட்ட நல்லவன் தான் என் கழுத்துல வலுக்கட்டாயமா தாலி கட்டினானா? வலுக்கட்டாயமா? ஜோதிகா ஏன் இப்படி பேசுற? அந்த ஒரு சூழ்நிலையில உன்னை காப்பாத்துறதுக்காக தானே. இங்க பாரு சேஷா, என்ன காப்பாத்துறதுக்கு 1000 வழி இருக்கு. என் கழுத்துல தாலி கட்டி தான் காப்பாத்தணும்னு ஒண்ணு இல்ல. எல்லாம் அன்னைக்கு எங்க அப்பாவை சொல்லணும், அவர்தான் கூட சேர்ந்து பேசி. சரி ஓகே நான் போனதை பேச விரும்பல. எப்பவுமே என் வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டெப் நகரும் போது அது கஷ்டத்துல தான் முடியும். அதே மாதிரி தான் இதுவும். கல்யாணமே எனக்கு வேண்டாம், அப்படியே கல்யாணம் நடந்தா பெரிய கூட்டு குடும்பத்துக்குள்ள மட்டும் போயிடவே கூடாது, சிங்கிள் பேரண்டா இருக்கணும், ஒரே ஒரு பையனா இருக்கணும், அப்படி ஒரு குடும்பத்துக்குள்ள தான் போகணும்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா என் நினைப்புக்கு தலைகீழா என்னென்னமோ நடந்து போச்சு. இனியும் நான் இதை தூக்கி சுமந்துகிட்டே இருந்தேன்னா நான் கஷ்டப்பட்டுட்டே தான் இருக்கணும். விட்டு விலகி போறது எவ்வளவோ நல்லது. என்ன காயோ இப்படி பேசுறா? அதானே சேஷா ஜீவாவை பத்தி புரிஞ்சுக்கிற நிலைமையில இல்ல, அதை விட ரத்னம் சார் குடும்பத்தை பத்தி புரிஞ்சுக்கிற நிலைமையில இல்ல. அது எப்பேற்பட்ட குடும்பம், அந்த குடும்பத்துக்குள்ள போக ஒவ்வொருத்தரும் அவ்வளவு ஆசைப்படுவாங்க. அந்த குடும்பத்துக்குள்ள போனாலே புண்ணியம் செஞ்ச மாதிரி. எதுவுமே புரியாம அந்த குடும்பத்துக்குள்ள போயும் எதுவுமே புரிஞ்சுக்காம இவ பேசுறானா? சேஷா இல்ல இல்ல நம்ம இதை இப்படியே விட்டுறக்கூடாது. கரெக்டா சொன்ன காயோ, இதனால ஜீவா வாழ்க்கை மட்டும் இல்ல அந்த மொத்த குடும்பத்தோட சந்தோஷமே பாழாகும். ஆமா சேஷா கரெக்டா சொன்ன. இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? நாம ஹலோ ஐயோ கூப்பிடறாளே. காயு ஏதாவது ஒரு ஐடியா 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 என்ன பண்ணலாம்? ஹலோ சேஷா. ஜோதிகா என்னாச்சு? நான் பேசிட்டு இருக்கேன், நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கீங்க. நான் பேசுனதெல்லாம் உங்களுக்கு ஏத்துக்க முடியாத அளவுக்கு இருக்கலாம், ஆனா அதுதான் உண்மை. இதுக்கு மேல நான் எதுவும் பேசுற மாதிரி இல்ல. அப்பா தங்கம்மா என்னமா பேசிட்டு இருக்க? என்ன ஆச்சு உனக்கு? அப்பா என்னமா ஆகுங்கள, இந்த இடத்தை விட்டு போனா போதும். இப்ப போறது நம்ம வீட்டுக்குப்பா. நீ நான் அந்த ரத்ன குடும்பத்துக்குள்ள வர மாட்டேன். ஏன் தங்கம்மா ஏன் இப்படி பேசுற? அப்பா நீ பேசுற எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்த. என்னமா ஆச்சு? என் பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருச்சு, நல்ல குடும்பம் கிடைச்சிருக்கு, இனி அவ வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமா இருப்பான்னு ஒவ்வொரு நாளும் அந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டுட்டு இருந்தேமா. ஆனா நீ இப்ப திடீர்னு அப்பா ஃபீல் பண்ற அளவுக்கு ஒண்ணுமே இல்ல. எனக்கு பிடிக்கலப்பா. அந்த ஜீவா எப்படி பேசுறான்னு தெரியுமா? இங்க பாருங்கப்பா, நீங்க தானே சொல்றீங்க மாப்பிள்ள மாப்பிள்ளன்னு. உனக்கு தாலி கட்டி கூட்டிட்டு வந்திருக்கான், உன்னை நல்லா பாத்துக்குவான், அப்படி இப்படி என்னென்ன சொன்னீங்க. சும்மா பேச்சுக்கு
சொன்னேன்ப்பா, நான் உனக்கு முக்கியம், நான் உன் குடும்பத்தை விட்டுட்டு வான்னு. ஐயோ, எதுக்குமா இப்படி எல்லாம் கேக்குற? அப்பா, ஒரு பேச்சுக்காவது சரின்னு சொல்ல வேண்டியதானே? ஆனா அவனுக்கு அவ்வளவு கோபம் வருது. சொல்லிட்டான்ப்பா, நான்லாம் முக்கியமே இல்லையா, அவனுக்கு அந்த குடும்பம் மட்டும் தான் தேவையா. இனி என் மூஞ்சிலே முழிக்க மாட்டேன், இங்க இருந்து போன்னு சொல்லாம சொல்லிட்டான். இனியும் நான் அந்த வீட்டுக்குள்ள போனேன், என்னை விட முட்டாள் யாரும் இருக்க மாட்டாங்கப்பா. ப்ளீஸ் பா, வாங்க, இப்படியே யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம், நம்ம வீட்டுக்கு போயிடலாம். தங்கம்மா, இவ்வளவு நாள் உங்களுக்காக மட்டும் தான் அந்த குடும்பத்துல இருந்தேன். ப்ளீஸ் பா, இனி எனக்காக என்ன புரிஞ்சுக்கிட்டு வாங்கப்பா. தங்கம்மா, என்னம்மா இப்படி நீ சொல்ற? இது உன் வாழ்க்கைமா? வாழ்க்கையும் வேண்டாம், மண்ணங்கட்டியும் வேண்டாம். என்னோட வாழ்க்கை உங்களுக்கு பொண்ணா இருக்கிறது மட்டும்தான். எனக்கு அந்த ஒரு தகுதி போதும்பா. வாங்க போலாம். அம்மாடி, அக்காயோ, என்ன சேஷா நடக்குது? இவரை பார்க்க ரொம்ப பாவமா இருக்கு. ஏன் ஜோதிகா புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறா? அதான் எனக்கும் தெரியலம்மா. ஆனா என் பொண்ணுக்கு ஜீவாவை ரொம்ப பிடிக்கும். என்னப்பா சொல்றீங்க? ஜீவாவை பிடிக்குமா? ஆமாமா, ஜீவா தம்பி என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டுறதுக்கு முன்ன வரைக்கும் என் பொண்ணு டெய்லி வந்து ஜீவாவை பத்தி பேசாம இருக்க மாட்டா. இப்ப பாரு, ஜீவா ஜீவான்னு சொல்லிக்கிட்டே தான் இருப்பா. என்னைக்கு அவன் தாலி கட்டி இந்த கூட்டு குடும்பத்துக்குள்ள கூட்டிட்டு வந்தானோ அப்பையில இருந்து வெறுத்துட்டாமா. அவளோட வெறுப்பு ஜீவா மேல கிடையாது, கூட்டு குடும்பம் அதுதான் அவளுக்கு பிடிக்காம போச்சு. சின்ன வயசுல பார்த்த கஷ்டமா அது அவ மனசுல ஆறாத வடுவா பதிஞ்சிருச்சு. அது இப்பவும் பாதிக்குது. நான் என்ன பண்ணட்டும்? பாப்பா, அப்பனா ஜீவாவை ஜோதிகாவுக்கு பிடிக்குமா? பிடிக்குமா? காயோ, ஜீவாவை பிடிக்கும், ஆனா இந்த குடும்பத்தை பிடிக்கல. குடும்பத்தைன்னு சொல்ற விட கூட்டு குடும்பம். கரெக்ட் காயோ, அதனாலதான் ஜீவாவை தனியாவான்னு சொல்லியிருக்கா. ஆனா ஜோதிகா ஜீவாவை மட்டும் இல்ல, இந்த குடும்பத்தையும் புரிஞ்சுக்கணும். அதுக்கு நாம ஏதாவது மடி, உங்களால முடிஞ்சா ஏதாவது பண்ணுங்கம்மா. என் பொண்ணு வாழ்க்கை. பாப்பா இருங்கப்பா. காயோ, சேஷா, நாம இப்போ ஏதாவது ஒண்ணு பண்ணணும். ஜோதிகா முத அந்த குடும்பத்திலே இருக்கணும். இந்த குடும்பத்துக்குள்ளே இருந்தாதான் இந்த குடும்பத்தோட அருமையும் தெரியும், ஜீவாவை பத்தியும் புரிஞ்சுக்குவா. சரிதான், ஆனா எப்படி அவ மனசை மாத்துறது? எப்படின்னா அந்த குடும்பத்தை பத்தி என்ன சொன்னாலும் இல்ல ஏத்துக்கவே மாட்டா. ஜீவா, ஐயோ ஜீவாவை பத்தி என்ன காயோ, ஒரு சூப்பர் ஐடியா. என்ன சேஷா? இல்ல அப்பா சொன்னாங்கல்ல ஜோதிகாவுக்கு ஜீவாவை பிடிக்கும்னு. அப்பனா இந்த ஐடியா ஓகே. என்ன முள்ள முள்ளால தானே எடுக்கணும். சேஷா, ஆட்டத்தை ஆரம்பிக்கலாமா? ஐயோ, ஆரம்பிச்சிடலாம். மடி மடி, என்னம்மா? அப்பா, இது எங்களுக்குள்ள இருக்கட்டும், நீங்க இதுக்குள்ள வர வேண்டாம். ஆனா ஜோதிகா கண்டிப்பா இப்ப ரத்னம் சார் வீட்டுக்கு தான் வருவா. எப்படிமா? அத நாங்க பேசிக்கிறோம்ப்பா, நீங்க போங்க போங்க. நானா? நான் வந்து போங்கப்பா, கண்டிப்பா நல்லதுதான் நடக்கும். சரிம்மா, அப்பா அப்பாங்கிறீங்க, என் பிள்ளைய எப்படி சும்மா விட்டுருவீங்க? நீங்க கண்டிப்பா நல்லது செய்வீங்கன்னு எனக்கு தோணுது. 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணலாம்னு சொல்லுவாங்க. 1000த்துல ஒரு 100 பொய்ய சொல்லியாவது வருஷம் பொண்டாட்டியே சேர்த்து வைக்கலாம்ல? கண்டிப்பா சேர்த்து வைக்கலாம்ப்பா, நீங்க போங்க, இனி நாங்க பாத்துக்கிறோம். சரிம்மா. அப்பா, அப்பா எங்க போறீங்க? வாங்கப்பா, வீட்டுக்கு போலாம். ஆரம்பிக்கலாமா? ஹலோ ஹலோ, இங்க பாருங்க. என்னாச்சு? எங்க அப்பாட்ட என்ன சொன்னீங்க? அவர் என்ன எதுவுமே கண்டுக்காம பேசாம போறாரு? அது ஒண்ணு இல்ல ஜோதிகா, இங்க பாருங்க, நீங்க என்ன பேசலாம் நான் கேக்குற மாதிரி இல்ல. அப்பா, ஜோதிகா, உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும். இது யாருக்குமே தெரியாதது. ஏன் ஜீவாக்கு கூட தெரியாது. ஜீவாவோட ஃப்ரெண்டுங்கறனால ஒரு சூழ்நிலையில தான் இது எங்களுக்கு தெரிஞ்சது. என்ன ஜோதிகா, நாங்க சொல்றோம், ஆனா இதை நீ யார்கிட்டயும் சொல்ல மாட்டேல. என்ன என்னாச்சு ஜோதிகா? உன்னை நம்பலாம்ல? நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். என்னாச்சு சேஷா? அது வந்து ஜோதிகா, சிவானி, போலாமாமா? போலாம் சரத்தானா. சிவானி, என்னம்மா ரொம்ப டல்லா இருக்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லனா, டல்லா இல்ல, சந்தோஷமா இருக்கேன். அந்த சந்தோஷத்துல என்ன பேசுறதுன்னு தெரியல. சரிம்மா. சிவானி, இது ஏதோ சாஸ்திரம் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அலையில் போட்டு உன்னை கூட்டிட்டு போமத்துல ராம் உன்னை பார்க்க கூடாதுன்னு. அதனால இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. காலையில விடிய முன்ன ராம வர சொல்லிடலாம். சரிண்ணா, இப்ப என்ன பக்கத்துல தானே, நான் போனதுல இருந்து ராம் கிட்ட போன் பேசிக்கிறேன். சரிதான். ஒவ்வொரு வீட்டுல என்னன்னா அடிச்சு புடிச்சு மல்லு கட்டி வீட்டுல உள்ள பாத்திரத்தெல்லாம் தூக்கி அடிக்குதுங்க. அதை விட ஒவ்வொரு வீட்டுல புருஷன் சைலண்டா இருந்து பொண்டாட்டி அம்மா வீட்டுக்கு போயிட்டா, ஏன் பொண்டாட்டி அம்மா வீட்டுக்கு போயிட்டான்னு துள்ளி குதிக்கிறாங்க. நிறைய வீட்டுல ராம் சிவானி மாதிரி என்னதான் அடிச்சாலும் புடிச்சாலும் சண்டை போட்டாலும் கொஞ்ச நேரம் பிரிவுங்கிறது தாங்கிக்க முடியாதவங்க நிறைய பேர் இருக்கதான் செய்யறாங்க. இது கூட ஒரு வகையான காதல் தான். காதல்னு ஒரு வார்த்தை தான், அந்த காதலுக்குள்ள எத்தனை வகையான அன்பு இருக்கு பாரு. இத பத்தி எல்லாம் யோசிச்சா ஆச்சரியம்தான்.
டேய் முட்டைக்கண்ணு முடியா என்னடா யோசிச்சுட்டு இருக்க? ஏன் இப்ப என் பொண்டாட்டியை ஞாபகப்படுத்த சொன்னாங்களா? சும்மா கூப்பிட்டு பார்த்தேன்டா. ஆனாலும் யோ மச்சான், அது என் பொண்டாட்டி கூப்பிட்டாதான் அழகா இருக்கும். சரி எல்லாரும் வெளியே கிளம்பியாச்சு. நல்ல நேரம் முடியவங்கள கூட்டிட்டு போகணும்னு சொல்லி அவசரப்படுத்திட்டு இருக்காங்க. பேச டைம் இல்லையா? எல்லாத்தையும் கிளப்பி விடு. வீட்டுக்கு பெரிய மனுஷனா இருந்துட்டு டேய் என்னடா பொசுக்கன் பெரிய மனுஷன்ட்ட கல்யாணம் ஆயிடுச்சுல? ஒரு புள்ளைய பெத்துட்டேல? ஆமாண்டா. அப்படா நீ பெரிய மனுஷன் தான், சிரிக்காத. சவுண்ட கூட கிளப்பு கிளப்பு. இவன் ஒருத்தன். சிவானி கூப்பிடும். மீரானா வாமா கிளம்பலாம், லேட் ஆயிடுச்சு. இதா வாரேனா. அப்பா சிவானி, அப்பா நாளைக்கு ராம் கூட சேர்ந்து நீங்களும் வீட்டுக்கு வந்துருங்க. ஏன்னா வைஷாமா கண்டிப்பா 2-3 நாளாவது இருந்துட்டு தான் இங்க வரணும்னு சொல்லிருக்காங்க. அதனால நீங்களும் கூட வாங்கப்பா. சரிம்மா, கண்டிப்பா வரேன். அது என்ன 2-3 நாள்? குழந்தை பிறக்கிற வரைக்கும் அங்கேயே இருக்கலாம். இல்ல சரத்தனா, இங்க வீட்ல ஒர்க் இருக்கா, அதான். என்ன ஒர்க் இருக்கு? அதெல்லாம் ராம் பாத்துக்குவான். நீ அங்கேயே இரு. கல்யாணம் ஆயிட்டாலும் கூர் இல்ல. அதானே திரு, அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் அனுபவம் வேணும். கரெக்ட். அப்பப்ப பெரிய மனுஷங்கிறதையே மறந்துடுறான்ப்பா. இங்க பாருமா, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு 3-5 மாசம் கணக்கு இருந்துட்டு அப்புறம் இங்க வீட்டுக்கு வந்துக்கலாம். வைஷாமா சொன்னாங்க 2-3 நாளா நீ கிளம்புறேன்னு. அதுக்காக தான் நான் இப்பவே பேசி சக்கரவர்த்தி சார்ட்ட சொல்லிட்டு உன்னை கூட்டிட்டு போலான்னு தான் இவங்களெல்லாம் கூட்டிட்டு வந்தேன். அடப்பாவி, இதுக்கா கூட்டிட்டு வந்த? அதானேடா, சிவானிய கூட்டிட்டு போலாம் வான்னு சொல்லிட்டு இங்க என்னடா கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்றான். என்ன ஏதுன்னு கேட்காம வந்தது தப்புதான். அண்ணா இல்லனா அது சார், இனிமேல் சிவானி உங்க பேரனோ பேத்தியோ புள்ளைய தூக்கிட்டு தான் இந்த வீட்டுக்கு வருவா. இல்ல சரத்து, சும்மா தங்கச்சின்னு நாங்க பேருக்கெல்லாம் சொல்லல சார். இந்தி எப்படியோ அதே மாதிரி தான் சிவானியும். ஓகேவா சிவானி? இல்ல அது வந்து டேய் கிறுக்கா, என்னங்கடா அமைதியா நிக்கிறீங்க? உங்களை எதுக்குடா கூட்டிட்டு வந்த? நீ இதுக்குதான் கூப்பிட்டுன்னு தெரிஞ்சிருந்தா நாங்க வந்திருக்கவே மாட்டோம்டா. என்ன டேய் லூசு, இனி குழந்தை பிறக்க 2 மாசம் முழுசா இருக்கு. ராம்க்கு எப்படியும் இங்கதான் வேலை கம்பெனின்னு ஆயிப்போச்சு. இதை விட்டுட்டு எப்படி அங்க வந்து இருப்பான்? டேய் லூசு, டெலிவரினா ராம்கா? சிவானிக்கு தானடா. நம்ம சிவானியை தானே கூட்டிட்டு போறோம். இவன் வேற என்னத்த பேசணும்னு தெரியாம பேசிட்டு இருக்கானே. சரத்து சார், என்னப்பா போலீஸ்காரே நீ? உன் தங்கச்சி உன் மாப்பிளைய பிரிஞ்சு இருக்க மாட்டாளாம். அதுக்காக தான் 2-3 நாள் இங்க திரும்பி வாரேன்னு சொல்றா. ஓ அப்படி? அப்படியா? ஆனா இத்தனை நாள் ராம் கைக்குள்ள இருந்த மாதிரி இருந்துட்டேன். திடீர்னு பிரிஞ்சு அங்க 2-3 மாசம் தனியா இருந்தா கொஞ்சம் கஷ்டம்னா. 3 நாளா திரும்பி இங்க வந்துட்டு அப்புறம் டெலிவரி டேட்டுக்கு 1 வாரத்துக்கு முன்ன அங்க வந்து தங்கிடுறேன். ஓகேவா? ஓகேமா, கொஞ்சம் கூமட்டையா தான் இருக்கேனோ. ரொம்ப ஏய் போதும்பா, வெளியே நின்று எல்லாம் கத்திக்கிட்டு இருக்காங்க. வாங்க கிளம்பலாம். டேய் ஜீவா, பெரிய மனுஷனா இருன்னு சொன்னேன், ஏன் கிட்ட கத்துன்னு சொல்லல. டேய் சொல்லுப்பா. நாங்க எல்லாரும் கார்ல சிவானிய கூட்டிட்டு போயிடுறோம். நீ இங்க இருந்து இருக்கிற எல்லாத்தையும் கரெக்டா கூட்டிட்டு வந்துரு. டேய் வேன் இங்க தான்டா நிக்குது. ஓகே நான் பாத்துக்கிறேன். சரி போ. எல்லாரும் அங்கங்க நின்னு இன்னும் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. சிவானிய கூட்டிட்டு போயாச்சு, எல்லாரும் கிளம்புங்கன்னு சொல்லு. போறேன் இதோ போறேன். சிவானி போலாமாமா? போலானா. அப்பா ராம் கிட்ட சொல்லிடுங்க, போயிட்டு வரேன்ப்பா. சரிடா கண்ணு, காலையில அங்க வந்துடுறோம். சரிங்கப்பா, போலானா. சொந்த பந்தமே நமக்கு இல்லைன்னு நினைச்சேன். ஆனா இப்ப பாரு, எத்தனை அண்ணன்ங்க எனக்காக வந்து நிக்கிறீங்க. இதெல்லாம் எனக்கு கடவுள் கொடுத்த வரோனா. சிவானி வாங்கண்ணா போலாம். வங்கத்தால் மீறி போக சக்தி இல்லை, இழகி போச்சு வெட்டு பாறையே. சேஷா என்ன ஆச்சு? சேஷா வேணாடி சொல்லாத. அவசரப்பட்டு எதையாவது சொல்லிட்ட அப்புறம் கண்டிப்பா பிரச்சனை ஆகும். பிரச்சனையா? என்ன சொல்றாங்க காயு? அதுக்காக எப்படி சொல்லாம? வேண்டாம் சேஷா, சொல்லாத. நமக்கு மட்டும் தெரிஞ்ச விஷயம். ஜீவாவுக்கு தெரியாத, உங்க வீட்டாளுங்க யாருக்குமே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நீ போய் ஜோதி கிட்ட சொல்லி. வேண்டாம் சேஷா, இத்தனால நமக்குள்ள இருந்த ரகசியம் நமக்குள்ளேயே இருக்கட்டும். இல்ல காயு, கடைசி வரைக்கும் ஜோதிகா புரிஞ்சுக்காமே போயிட்டா. அப்புறம் ஏதாவது அசம்பாவிதம் நடந்ததுக்கு அப்புறம் இது உங்களுக்கு முன்னக்கூடியே தெரிஞ்சிருக்கு, என்கிட்ட சொல்லி இருக்கலாம்ல. என்னதான் இருந்தாலும் ஜீவா ஏன் புருஷன் தானே. அப்படி இப்படின்னு ஜோதிகா சொன்னா. ஐயோ என்ன பேசிக்கிறாங்க 2 பேரும், ஒண்ணுமே புரியலையே. ஆனா ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. ஜீவாவுக்கு தெரியாதா, வீட்டுல உள்ள யாருக்குமே தெரியாதா, இவங்களுக்கு மட்டும் எப்படி தெரியும்? ஐயோ அது என்ன விஷயம் தெரிஞ்சுக்காம என் தலையில வெடிச்சிடும். எதுவுமே தெரியாம இருந்தா சரி, அறகுறையா தெரிஞ்சுட்டு எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? நைட்டு படுத்தா தூக்கம் கூட வராதே. இல்ல எப்படியாவது பேசி இவங்க கிட்ட தெரிஞ்சுக்கணும். காயு சூப்பர் இப்படியே பேசு. ஜோதிகாவே திரும்ப
என்னாச்சு என்கிட்ட சொல்லுங்க சொல்லுங்கன்னு கேட்கணும். ஓகே ஓகே, நீ இப்படி அழுத மாதிரியே கண்டினியூ பண்ணு. இதுதான் ரியலா இருக்கு. ஓகே ஓகே சேஷா, நான் சொல்றத சொல்லிட்டேன். இனி உன்னோட இஷ்டம். என்ன பொறுத்த வரைக்கும் நீ எதுவுமே சொல்லாம இருக்கிறது நல்லது நான் நினைப்பேன். விட்டு ஜோதிகா ஜீவாவோட வாழ்க்கையில இருந்து போகணும்னு தானே நினைக்கிறா. போகட்டும், இனி அவ வாழ்க்கையாவது நல்லா இருக்கட்டும். என்னது? ஐயோ ஒண்ணுமே புரியலையே. சேஷா கூப்பிடட்டும் நீ பேசு. சேஷா 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 அவசரப்படாத. நீ வா, நம்ம முத இங்க இருந்து கிளம்பலாம். நம்ம புருஷங்க கிட்ட கூட இது வரைக்கும் இதெல்லாம் சொன்னதில்ல. என்னது நம்ம புருஷனா? யூ சி, அவசரத்துல என்னமோ உளறேண்டி. என் புருஷனுக்கு தெரியாது, உன் புருஷனுக்கு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த வேண்டாம் சேஷா. ஏண்டி 1000 ரூபாய்க்கு நடிக்க சொன்னா 10,000 ரூபாய்க்கு நடிக்கிற? சிரிப்பு காட்டாத, அப்புறம் நான் சிரிச்சிட்டு சொதப்பிரும். ஓகே ஓகே. ஓ என்ன சொல்ற? சேஷா ஜோதிகா என்ன பேசிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. சரி நீ கிளம்பு, உங்க அப்பா கூட உங்க வீட்டுக்கு போகணும்னு சொன்னேல, நீ போ போ. இல்ல நீ என்னமோ சொல்ல வந்தியே. வேண்டாம், எதுக்கு நானா சொல்லிக்கிட்டு. அது மாதிரி யாருக்குமே தெரியாத விஷயம் அப்படியே தெரியாமையே போகட்டும். ஜீவா மண்ணோட மண் போனாலும் இந்த விஷயம் எங்க வாயில இருந்து வராது. என்ன மண்ணோட மண்ணா? ஐயோ உளறிக்கிட்டு இருக்கிறேன். இல்ல இல்ல அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்ல. நீ கிளம்பு. ஐயோ வாடி, ஃபங்க்ஷன் முடிச்சு எல்லாருமே வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க பாரு, சிவானி கூட்டிட்டு கூட வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் நம்ம இங்கே நின்னுட்டு இருந்தோம், அவ்வளவுதான். வா வா, நம்மளும் போய் சிவானி கிட்ட பேசிட்டு அப்படியே ரத்ன சார் வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் நம்ம வீட்டுக்கெல்லாம் போலாம். சரி சேஷா, வா வா போலாம். என்ன போலாமா? சேஷா இங்க பாரு, காயோ யாராவது போனீங்க அவ்வளவுதான். என்ன ஜோதிகா இங்க பாரு, எதுவும் பேசாம போயிருந்தா கூட ஓகே. ஏதோ ரகசியம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எதையும் சொல்லாம போனா என்ன அர்த்தம்? எதா இருந்தாலும் சரி என்கிட்ட சொல்லிட்டு கிளம்புங்க. வேண்டாம், நீ தான் ஜீவாவை விட்டு போறேல, உனக்கு இது தெரிஞ்சா என்ன தெரியாட்டி என்ன? அது மாதிரி ஜீவாவும் உனக்கு பிடிக்காது. இதெல்லாம் சொல்லிட்டா நீ கூட கொஞ்சம் தான் ஜீவாவை வெறுப்ப. அது எதுக்கு? நீ கிளம்பு. ஏய் என்னடி லூசா நீ? என்னது லூசா? பின்ன நான் நாட்டுக்கு இருந்தேன், நீங்க வாட்டுக்கு ரகசியம் அது இதுன்னு சொல்லிட்டு இப்ப எனக்கு என்ன போறேன்னு சொன்னா? பாரு, இப்ப நான் இதை தெரிஞ்சுக்காம எந்த போக மாட்டேன். அப்படி நீங்க என்கிட்ட சொல்லல, நான் இப்பவே ரத்னம் ஃபேமிலி எல்லாத்தையும் கூப்பிட்டு ஜீவாவை பத்தின ரகசியம் இருக்கா, இவங்க 2 பேரும் சொல்ல மாட்டேங்கிறாங்கன்னு இப்பவே போட்டு கொடுத்துருவேன். அடிப்பாவி, ஐயோ போட்டு கொடுத்துருவாளா? அத்தாடி, இவ திரும்ப ஒன்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டாளே. சேஷா சேஷா வேண்டாம், போட்டு கொடுக்கலாம் வேண்டாம். அவ்வளவுதான். ரத்னம் சார் இவ்வளவு நாள் எதுக்கு எங்ககிட்ட சொல்லலன்னு பயங்கரமா கோபப்படுவாரு. ரத்னம் சாருக்கு அவங்க பிள்ளைகளோட மருமகன் தான் முக்கியம்னு சொல்லுவாரு. நீ வேணா சொல்லிற. காயோ அப்பாடா, பயந்துட்டாளுக. யார்கிட்ட? என்கிட்டேவா? ஏதாவது என்கிட்ட சொல்லாம போக முடியும்? ஜோதிகா சூப்பரா பேசுன. இப்ப தன்ன போல சொல்வாங்க பாரு. ஹலோ சொல்றீங்களா இல்ல கூப்பிட்டு போட்டு கொடுக்கவா? அடுத்தானா வந்து தலையை நீட்டுது. சோழிய முடிச்சிருவோமா? ஓகே ஓகே சரி ஓகே, உங்ககிட்ட பேசி பிரோஜனம் இல்ல. இப்பவே நான் ரத்ன சார கூப்பிடுறேன். ஏய் ஜோதிகா வேண்டாம், நாங்க என்னங்கறத சொல்லிடுறோம். ப்ளீஸ் யார்கிட்டயும் அதை சொல்லிடாத. ஏன்னா அதை யாராலையும் தாங்கிக்க முடியாது. தாங்கிக்க முடியாதா? அப்படி என்ன விஷயம்? உன்னை நம்பி தான் சொல்றேன். ப்ளீஸ் யார்கிட்டயும் சொல்லிடாத. நீ முத என்னன்னு சொல்லு. ஒன் டைம் நானும் காயும் ஹாஸ்பிட்டல் போயிருந்தோம். அப்ப ஜீவா தலைவலின்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் வந்திருந்தான். ஓகே, தலைவலினால ஸ்கேன்லாம் பார்த்ததா சொன்னா. சரி, ஜீவா போன ஹாஸ்பிட்டலோட டாக்டர் எங்க அப்பாவோட ஃப்ரெண்டு. ஓ, நாங்க ஜீவா கிட்ட பேசிக்கிட்டு இருந்தத பார்த்ததும் அந்த அங்கிள், அதான் டாக்டர், எங்களை கூப்பிட்டு விஷயத்த சொன்னாரு. என்ன சொன்னாரு? அந்த பையன் உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டாரு. இது எல்லாரும் கேக்குறதானே? இல்ல என்ன அர்த்தத்துல கேட்டாருன்னா, ஜீவாவுக்கு ஸ்கேன்லாம் பார்த்துட்டு அந்த ரிப்போர்ட்ல ஏய் சொல்லு, ஜீவாவுக்கு பிரெயின் டியூமர்னு. என்ன? சாரி ஜோதிகா, இத உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு தான் நினைச்சோம். இருந்தாலும் அன்னைக்கே எங்க அங்கிள் சொன்னாரு, ஜீவா இன்னும் கொஞ்ச நாள் தான், ஆனா இத குணப்படுத்த முடியாதுன்னு சொல்லல. ஜீவா எவ்வளவுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கானோ இந்த அளவுக்கு இது சரியாக வாய்ப்பு இருக்கு. எப்படி இது மருந்து மாத்திரை ஆபரேஷன் அதெல்லாம் குணப்படுத்த முடியாது. நீங்க ஜீவாவை மட்டும் ரொம்ப சந்தோஷமா வச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா ஜீவாவுக்கு வந்ததே தெரியாம போயிடும்னு சொன்னாரு. என்ன சொல்ற சேஷா? ஆனா ஜீவா ஏதாவது டென்ஷன் ஆனாலோ கவலைப்பட்டாலோ ஜீவாவுக்கு தலைவலி மட்டும் வந்துட்டா பிரச்சனை தான் ஜோதிகா. சேஷா நீ சொல்றது உண்மையா? ஐயோ ஜோதிகா, உண்மை ஜோதிகா, இங்க டாக்டர் அங்கிள் மேல சத்தியமா உண்மை. சேஷா இது ஜீவாவுக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது. ஏன்னா டாக்டர் அங்கிள் என்ன சொன்னாங்கன்னா, ஜீவா ரொம்ப சந்தோஷமா இருக்கணும், அவன் சந்தோஷமா உற்சாகமா இருக்க அதுவா சரியாக 100% வாய்ப்பு இருக்கு. நீங்க ஏதாவது பிரச்சனை இல்ல பிரஷர் அவன் தலையில ஏத்தி விட்டா திரும்ப அவன் மண்டை குளறாயி மூளையெல்லாம் ரிப்பேர் ஆயிடும். என்ன ரிப்பேர் ஆயிடுமா? ஐயோ இல்ல டேமேஜ் ஆயிடும்.
அதனால நீங்க ஹாப்பியா பாத்துக்கோங்கன்னு சொன்னாரு. சேஷா நீ சொல்றதெல்லாம் ஐயோ ஜோதிகா, என் உயிருக்கு உயிரான டாக்டர் அனுக்கு மேலே சத்தியம் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே உன்னால நம்ப முடியலையா? நீ இது எதுக்கு அவங்க வீட்ல யார்ட்டையும் சொல்லல? சொன்னா என்ன ஆகும்? மூளைக்கு மூளைக்கு ஆள் அழுக்க உட்கார்ந்து அழுவாங்க. இது எப்படியாவது ஜீவாவுக்கு தெரியும். ஜீவா மனசு பாதிக்கும். அதுவும் இல்லாம அவன் டென்ஷன் ஆகி அவன் சீக்கிரம் போறதுக்கு கூட வாய்ப்பு அதிகமா இருக்கும். நீயே நினைச்சு பாரு, இதை யார்கிட்டயும் சொல்லாம அவனை ரொம்ப சந்தோஷமா பாத்துக்கிட்டா சரியாக வாய்ப்பு இருக்குல்ல. கரெக்ட் நீ சொல்றது கரெக்ட் தான். அதனாலதான் எப்ப ஜீவாவை பார்த்தாலும் நாங்க சந்தோஷமா பேசுவோம். அவங்கிட்ட அந்த ஒரு விளையாட்டுத்தனம் எல்லாமே ரசிக்கிறது. ஷெஷா, ஆனா ஜோதிகா நான் சொல்றது உண்மை. ஜீவாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னதும் நானும் காயத்ரியும் அவ்வளவு சந்தோஷப்பட்டோம். ஏன்னா நீ அவனை சந்தோஷமா பாத்துக்கவ, அதனாலே அவனோட இதெல்லாம் சரியாயிடும். அவனுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்ததே அவனுக்கே தெரியாம அது போயிரும்னு நாங்க ரொம்ப சந்தோஷப்பட்டோம். இப்ப பார்த்தா நீயே கோச்சிட்டு போறேன்னு. நீ போனா கண்டிப்பா அவன் கவலைப்படுவான், ரொம்ப டென்ஷன் ஆவான். சரி ஓகே, அவன் விதி இப்படின்னு இருக்கும் போதுல யார் என்ன பண்ண முடியும்? இல்ல ஒரு உயிர் போறது ரொம்ப கஷ்டம். என் அம்மா என்னை விட்டு போனது போதும். இனி எனக்கு தெரிஞ்சு என்னால சரி பண்ண முடியும்னு தெரிஞ்சேவும் ஒரு உயிர் போக நானும் காரணமா இருக்க மாட்டேன். ஜோதிகா, இல்ல ஜீவா சந்தோஷமா இருந்தா சரியாயிடும் டாக்டர் சொல்லிருக்காங்கல்ல. சரி நான் பாத்துக்கிறேன். அப்போடா நம்ம விரிச்ச வலையில விழுந்துட்டா. ஆமா காயோ, ஆனா ஜோதிகா உனக்கு தான் ஜீவாவை பிடிக்காது. நீ எப்படி? உனக்கு அது சிரமம். யார் சொன்னா? எனக்கு ஜீவாவை பிடிக்கும். அடடே காயோ, இனி ஜீவா கட்டல மாலதான். ஆமா அவனை எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். திடீர்னு அவனா தாலி கட்டி அதுவும் எனக்கு எது பிடிக்காதுன்னு நினைச்சேனோ அந்த மாதிரி ஒரு வாழ்க்கைக்குள்ள போகும்போது ரொம்ப வெறுப்பாயிடுச்சு. நானே ஜீவாவை ரொம்ப கஷ்டப்படுத்தி இருப்பேன். ஐயோ, இவ்வளவு நாள் கஷ்டப்படுத்துறதுல அவனுக்கு ஒண்ணும் செய்யாதே. இல்ல இனியாவது சந்தோஷமா பாத்துக்கோ. நம்ம கையில என்ன இருக்கு? எல்லாம் கடவுள் மேல பாரத்தை போட்டு அப்படியே போக வேண்டியதான். ஷேஷா, வெறுத்தெல்லாம் பேசாத. ஒரு உயிர், அதை நம்ம அலட்சியமா நினைக்க கூடாது. கண்டிப்பா ஜீவாவை விட்டு போக மாட்டேன். என்னால அவன் கஷ்டப்பட வேண்டாம். அவன் உயிருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் வர வேண்டாம். அவனுக்கு சரியாகிற வரைக்கும் நான் அவன் கூடயே இருக்கேன். ஜோதிகா, இப்போ ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. ஜீவா சீக்கிரம் சரியாயிடுவான்னு. நான் பாத்துக்கிறேன் ஷேஷா. ரொம்ப தேங்க்ஸ். இதுக்கு ஜோதிகா நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நான் சொன்னேன்னா நீ வந்து சீக்கிரம் சாக போறவே இப்படி என் கழுத்துல தாலியை கட்டி என் வாழ்க்கையவே நாசம் பண்ணிட்டானேன்னு நீ ரொம்ப கோபப்படுவியோன்னு நாங்க பயந்தோம். ஆனா நீ புரிஞ்சுக்கிட்ட. இதுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் ஜோதிகா. இருக்கட்டும், எனக்கு சொந்த பந்தம் இதெல்லாம் பிடிக்காதுதான். ஆனா ஒரு உயிரோட மதிப்பு தெரியும். என்னால முடிஞ்ச அளவுக்கு யாரையாவது சந்தோஷமா பாத்துக்கணுங்கிற எண்ணமும் இருக்கு. இனி நான் பாத்துக்கிறேன். ஓகே, ஆனா இது ஜீவாவுக்கும் தெரிய வேண்டாம். வீட்ல உள்ள யாருக்கும் கண்டிப்பா நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். சரி. அப்புறம் இதெல்லாம் கேட்டதும் எனக்கு ஒரு மாதிரி தலைவலியா இருக்கு. நான் போய் கொஞ்சம் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆயிட்டு அப்புறம் அப்பா கிட்ட ஏதாவது பேசி சமாளிச்சு ரத்னம் சார் வீட்டுக்கே வந்துடுறேன். நீங்களும் அப்படியேவும் நாங்களும் அப்படியே கிளம்புறோம். ஓகே ஷேஷா. உனக்கு ரொம்ப பெரிய மனசு ஜோதிகா. பெரிய மனசுன்னு சொல்றத விட உன் மனசு ரொம்ப தங்கம். சும்மால உங்க அப்பா தங்கமான்னு கூப்பிடல. உன் மனசே பத்திரமாத்து தங்கம் தான். இருக்கட்டும் ஷேஷா, நான் கிளம்புறேன். ஜீவா, உனக்கு இப்படி ஒரு நிலைமையா? ஐயோ ஜீவா, நான் இதை எதிர்பார்க்கவே இல்ல. இதெல்லாம் தெரியாம உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கேன்ல. இல்ல கண்டிப்பா இனி உன்னை நான் சந்தோஷமா பாத்துக்குவேன். உனக்கு எதுவும் ஆகாது ஜீவா. ஏன்னா நீ ரொம்ப நல்லவன். எனக்கு உன்னை புருஷனாதான் பிடிக்காது, ஆனா ஒரு நல்ல ஃப்ரெண்டா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இனி நான் உன்னை பாத்துக்கிறேன் ஜீவா. ரொம்ப சந்தோஷமா பாத்துக்கிறேன். ஜோதிகா, ஐயோ போயிட்டா. காயு, நம்ம பிளான் சக்சஸ். இனி பாரு, அந்த ஜீவாவை விழுந்து விழுந்து கவனிச்சுக்கவா. விழுந்து கவனிச்சுக்கிறத விட சந்தோஷமா பாத்துக்கவா. கரெக்டா சொன்ன காயு. காயு, வளைகாப்பு நிகழ்ச்சிக்கு வந்து நம்ம 2 பேரும் ஒரு உருப்படியான விஷயம் செஞ்சிருக்கோம்ல. எல்லாம் சரிதான். ஆனா ஜீவாவுக்கு இப்படி ஒண்ணு இருக்குன்னு தேவையில்லாம ஒண்ணு சொல்லிட்டோம். இதனால ஜீவாவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராதே. லூசு, நம்ம ஜீவாவுக்கு நல்லதுதான் செஞ்சிருக்கோம். ஏன்னு சொன்னா உடனே சுற்றுமா? ஜீவாவுக்கு இப்படி இருக்குன்னு சொன்னா உடனே வந்துருமா என்ன? இங்க பாரு, இதனால ஜோதிகா மனசு மாறிச்சா இல்லையா? இனி கண்டிப்பா ஜீவா கிட்ட சந்தோஷமா இருப்பா. ஜீவாவை புரிஞ்சுக்கிட்டாலே போதும். கண்டிப்பா ரத்னம் சார் குடும்பத்தையே புரிஞ்சுக்குவா. அதுக்கப்புறம் இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சாலும் நம்ம 2 பேர் மேல கோபப்படுவாளே தவிர ஜீவா மேலயோ இல்ல ரத்னம் சார் குடும்பம் மேலயோ கோபப்பட மாட்டா. ஆமாடி ஷேஷா, நீ சொல்றது சரிதான். சூப்பர். இனி ஜீவா தினம் தீபாவளின்னு பாட்டு பாடிக்கிட்டு சந்தோஷமா இருப்பான் பாரு.
அட்ட கொடுமையே கொடுமையே. ஏமா ரெண்டு பொண்ணுங்க சேர்ந்தா பேச்ச நிப்பாட்டவே மாட்டீங்களா? உங்க ஃபங்க்ஷனே முடிஞ்சு நல்ல நேரம் பார்த்து சிவானியவே கூட்டிட்டு வந்துட்டோம். நல்லா பேசுனீங்க பேச்சு. இல்ல ஜீவா, அது வந்து சரி சரி வழிய விடுங்க, போங்க போங்க, அவரால் புருஷனை போய் பாருங்க. கல்யாணம் முடிஞ்சிருச்சு, புருஷங்க பக்கத்திலேயே இருப்பன், கொஞ்ச நாள் பொறுப்பு இருக்கா? ஐயோ என்னத்த சொல்ல. டேய் ரொம்ப பேசாத. நீ பொறுப்பா இருக்கியாடா? நான் பொறுப்பா இருக்கேங்கிறதுக்காக என் பொண்டாட்டி பின்னாடியே சுத்த முடியாது. ஏன் சுத்தனா என்ன? அவ கொஞ்சம் கோபக்காரி, திடீர்னு பாட்டுன்னு கைய வச்சிருவா. டேய் ஜீவா, அதுக்கு நீ தப்பிக்க நான் ஒன்னு சொல்லி கொடுக்கவா? என்ன என்ன என்ன? எப்பவாவது ஜோதிகா பேசுறா, இல்ல உன் பக்கத்துல வந்து ஏதாவது நெய்ய நெய்யன்னு பேசிட்டு இருக்கானா, அப்பலாம் நீ என்ன தெரியுமா சொல்லணும்? மொத அவ பேசட்டும், அதுக்கப்புறம் நான் சொல்றத பத்தி உன்கிட்ட வந்து கேட்க வரேன். டேய் நம்பிக்கை தான்டா வாழ்க்கை. இனி பேசுவா, பேசுனா அப்பப்ப தலை வலிக்குதே முடியலையே அப்படின்னு அப்பப்ப சொல்லு. என்ன தலைவலிக்குது முடியலன்னு சொல்லணுமா? ஆமா ஜீவா, நீ அப்பப்ப அப்படி சொல்லிக்கிட்டே இருந்தா சொல்லிக்கிட்டே இருந்தா மாத்திரையை வாங்கி போடு, இல்லாட்டி ஆஸ்பத்திரிக்கு போடா கூமுட்டன்னு திட்டுவா. ஐயோ ஜீவா, பொண்ணுங்க பத்தி புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறியே. புரிஞ்சுக்கலையா? ஆமா ஜீவா, அப்பப்ப தலைவலிக்குதுன்னு சொன்னா பொண்ணுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். என்னது தலைவலிக்குதுன்னு சொன்னா பொண்ணுங்களுக்கு பிடிக்குமா? இது இப்போ ஒரு புது ட்ரெண்டா போய்கிட்டு இருக்கு. நீ என்ன பண்ற? ஜோதிகா அப்பப்போ பேசும்போது நீ அப்படியே தலையில கை வச்சு தலைவலிக்குது முடியலையே அப்படி இப்படி கொஞ்சம் கொஞ்சம் ரியாக்ஷன் கொடு. மொத என்கிட்ட பேசட்டும். நீ ரியாக்ஷன் குடுறா. சாரிமா, சரி குடுக்குறேன். அப்பதான் பொண்ணுங்களுக்கு பிடிக்கும். பொண்ணுங்களுக்கு எல்லாம் பிடிக்கதான் செய்யும், என் பொண்டாட்டிக்கு தான் என்ன பிடிக்காது. ஜீவா இங்க பாரு, மொதவ வீட்டுக்கு வராளா இல்ல அவங்க அப்பா வீட்டுக்கு போறாளான்னு எனக்கு தெரியல. எது நடக்குதோ நான் பாத்துக்கிறேன். சரி பாத்துக்கோ, ஆனா பொண்ணுங்களுக்கே பிடிச்சது அப்பப்ப தலைவலிக்குன்னு சொல்லணும், அவ்வளவுதானே? அவ்வளவுதான், அவ்வளவேதான். அதான் மட்டும் நீ சொல்லி பாரு, உன் வாழ்க்கை எங்கேயோ கொடி கட்டி பறக்கும். ஆமா ஜீவா, நீ உனக்கு சந்தோஷ காலம்தான். ஏதோ ரெண்டு பேரும் சொல்றீங்க, பாக்குறேன் என்னதான் நடக்குது நானும் பாக்குறேன். நீ மட்டுமா? நாங்களும் அதுக்கு ரொம்ப ஆவலதான் இருக்கோம். ஓகே ஓகே பாத்திரலாமா? நீ தினம் தினம் பார்க்கலாமே.